மாட்டுப் பொங்கலையொட்டி நாகை துறைமுகத்தில் மீன் வாங்க அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கானோர் குவிந்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சகாதேவன். சகாதேவன், வணக்கம். விவரங்கள். அதாவது மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு நாகப்பட்டினம் துறைமுகத்தில் அதிகாலை 3 மணியிலிருந்து ஆயிரக்கணக்கான மீன் பிரியர்களும் பொதுமக்களும் குவிந்திருக்கிறார்கள். குறிப்பாக இறைச்சி கடைகளிலும் கறிக்கடைகளிலும் இறைச்சிகளையும் கறிகளையும் வாங்குவதற்காக இந்த மாட்டுப் பொங்கலுக்கு பொதுமக்கள் குவிவது வழக்கம். அதே போல நாகப்பட்டினம் துறைமுகத்தில் மீன்களை வாங்குவதற்கு வருடா வருடம் இந்த மாட்டுப் பொங்கல் அன்று ஏராளமான மீன் பிரியர்கள் வருகை தருவார்கள். அந்த வகையில் இந்த வருடம் அதிக அளவிலான மீன் பிரியர்களுடைய கூட்டமானது நாகப்பட்டினம் துறைமுகத்தில் காணப்படுகிறது. குறிப்பாக மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு நாகை துறைமுகத்துல வஞ்சிர மீன் 800 ரூபாய்க்கும், வாவல் மீன் 900 ரூபாய்க்கும், இதே போல பாறை மீன் 400 ரூபாய்க்கும், நண்டு 600 ரூபாய்க்கும், அதே போல இறால் 500 ரூபாய்க்கும், கனவா 480 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதிக அளவில் விலை இருந்தாலும் போட்டி போட்டுக்கொண்டு மீன் பிரியர்கள் இந்த மீன்களை வாங்குவதற்காக குவிந்திருக்கிறார்கள். குறிப்பாக நாகப்பட்டினம் துறைமுகத்தில் அதிகாலை 3 மணியிலிருந்து காலை 10 மணி வரைக்கும் மீன்கள் விற்பனையானது நடைபெறும். கிட்டத்தட்ட அதிக அளவிலான விசைப்படகுகளும் கடலுக்கு சென்று அந்த புயல் அறிவிப்புகளுக்கு பிறகு கடலுக்கு சென்று துறைமுகத்துக்கு திரும்பி இருப்பதனால் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரத்தில் 5 கோடி ரூபாய் வரையிலும் வர்த்தகமானது நடைபெறும் எனவும் மீன் பிரியர்கள் இங்கு இருக்கக்கூடிய மீன் விற்பனையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வகையில் இந்த மாட்டுப் பொங்கலை தங்களுக்கு பிடித்த சுவையான மீன்களோடு சாப்பிட்டு குடும்பத்தோடு கொண்டாடுவதற்காக காலையிலிருந்தே அதிக விலையில் மீன்களுடைய விலை இருந்தாலும் போட்டி போட்டுக்கொண்டு மீன்களை வாங்குவதற்கு மீன் பிரியர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றே சொல்லலாம். விவரங்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.